ரைவல் ஃபேன்ஸ் எல்லாருமே ஆர்சனலுக்கு அகைன்ஸ்டா தான் இருக்காங்க. மொத்த வேர்ல்டுமே அகைன்ஸ்டா இருக்காங்க. எல்லாம் அமைதியாயிருவாங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னா PSG வந்து ஃபுட்பாலை சேவ் பண்ணுங்க, வேர்ல்டை சேவ் பண்ணுங்கன்றாங்க. அப்படியே எல்லா ஃபேன்ஸுமே ஒரு ஃபேன் ரைவல் ஃபேனோ இல்லை நார்மல் கிளப் ஃபேனோ ஆர்சனல் ஜெயிக்கணும்னு சொல்லவே இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்க, ஐயோ இவங்க கம்பேரிசன் இது பண்ணுவாங்க. அதாவது எல்லா ஃபேன் பேஸ்லேயும் ஒரு டாக்ஸிக் ஃபேன் இருப்பாங்கடா, ஓகேயா. பட் இங்கே இருக்க டாக்ஸிக் ஃபேன் ரொம்ப ஹைலைட் ஆகப்படுறாங்க. அதாவது கம்பேரிசன் போடுறாங்கல்ல, சாக்கா இஸ் கிரேட்டர் தென் மெஸ்ஸி, ஈவன் இஸ் கிரேட்டர் தென் ரொனால்டோ. ஏன்னா அது கேட்கும் போதே உனக்கே ஜோக்குன்னு தெரியுது, ஓகே. அவங்க ரேஜ் பைட்டுக்காக பண்ணுறாங்கன்னு தெரியுது. இல்லை சீரியஸாக சொல்கிறாங்களும் அவனெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு போ. அதனால மொத்த ஆர்சனல் ஃபேன்ஸும் அப்படி தான் இருப்பாங்கன்னு நார்மலைஸ் பண்ணுறது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும் சொல்லு? அதை வச்சு என்ன பண்ணுறாங்க, ஓகே ஜெயிக்கக்கூடாது. ஆனால் மோஸ்ட் லாயல் அண்ட் பேஷனேட் ஃபேன்ஸ் ஆர்சனலில் இருக்காங்க. நீ பார்த்துப்ப இந்த ஒரு ட்ராஃபி செலிப்ரேஷனே எந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்கன்னு. ஹோல் நார்த் லண்டன் மட்டும் இல்லாமல் ஃபுல் ஆல் ஓவர் த வேர்ல்டு, ஆஃப்ரிக்கா பாட்டாக இருக்கட்டும், நம்ம சைடாக இருக்கட்டும், நம்ம கேரளாலலாம் வந்து கேலிக்கெட்லலாம் வந்து பஸ்ஸு பரேட் மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க பஸ்ஸில்.